Hi everyone, welcome to Tangamuthu IAS Academy. நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கான ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம அகாடமில இருந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபர்தராக வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுக்கான டிஸ்கஷன் ரெகுலராக வந்து நம்ம யூடியூப்ல தான் தரப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கான டிஸ்கஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு சில ஐடியாஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் அது மீன் 9344835835 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி அனுப்புவாங்க. நேம், எப்போ பாஸ்ட் அவுட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட அட்ரஸ், மெயில் ஐடி இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக உங்களோட டெஸ்ட்டு என்னென்ன இன்டிமேஷன்ஸோ, டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட்டோட இன்டிமேஷன், டெய்லி எந்த ருட்டீனில் நீங்கள் படிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணுவாங்க அந்த இதில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட பிடிஎஃப்மே உங்களுக்கு அதில் வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா நமக்கு ஏஇ பொறுத்தளவு மூணே விஷயம்தான். ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல், செகண்ட் ஜிஎஸ், தேர்டு மேக்ஸ். இந்த மூணு விஷயமே நம்ம அப்டேட் பண்ணோம்னா நம்ம மார்க் வந்து கண்டிப்பாக டாப் லெவலில் மார்க் எடுக்க முடியும். இந்த டெக்னிக்கலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ் தான். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை டாபிக் வைஸா பிரிச்சுட்டு ஈஸியா நம்ம எப்படி படிக்க முடியும் அந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த குரூப்ல ஷெடியூல்மே இருக்கும். நீங்க ஃபர்தரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ் பொறுத்தளவு ஃபுல்லா வந்து ஹிஸ்ட்ரி போர்ஷன் ஃபுல்லாவே நீங்க படிக்கணும். சோசியல் போர்ஷன் ஃபுல்லாவே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6, யூனிட் 5 எல்லாமே படிக்கணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் தங்கமுத்து IAS அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைம்ல நீ இதுக்கப்புறம் ஃபர்தரா கொண்டு போற பிளான் என்ன அப்படின்னா இதுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் இருக்கா, அதுவும் டெக்னிக்கல். மறுநாள் வந்து உங்களுக்கு எவ்ரி டே ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் வந்து ஒரு டாபிக் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த டாபிக்ல வந்து ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க என்ன பண்ணலாம், பிக் பண்ணி அந்த இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மூணாவது மேக்ஸுக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் தங்கமுத்து IAS அகாடமி வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுல இது வரைக்கும் நடந்த டிஎன்பிசில நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம்க்கான மேக்ஸ் PYQ கொஸ்டின்ஸ் அதுல ஃபர்தரா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் எல்லாமே வந்து எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனல் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்கப்பா. இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்க ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சொல்லுவாங்க. ஓகேப்பா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்க எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம அகாடமி வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணாலும் உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா இதைப்படி ஆர்டரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். எப்பயுமே ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்கப்பா. எப்போ நடந்துச்சு, எந்த டைம், இதோட டெஸ்ட் போர்ஷன் நம்ம என்ன படிக்கிறோம், இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the constitution of brick earth which gives plasticity to the earth so that it can be molded is, அதாவது பிளாஸ்டிசிட்டி வந்து எதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா அலுமினா தான் இது பிளாஸ்டிசிட்டி. இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிரிக்ல வந்து என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எனக்கு கூட சொல்லலாம். பிரிக்ல என்னென்னலாம் பாருங்க, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டராகவே சொல்லுங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. சிலிக்கா, ரெண்டாவது அலுமினா, மூணாவது லைம், நாலாவது அயன் ஆக்சைடு, அஞ்சாவது மெக்னீசியா, ஆறாவதா அல்கலிஸ். இதோட கெமிக்கல் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். சிலிக்கா அப்படின்னா Si2O2, SiO2, அலுமினா அப்படிங்கிறது Al2O3, லைம் அப்படிங்கிறது CaO, அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது Fe2O3, மெக்னீசியாங்கிறது MgO, அல்கலிஸ். ஓகேவா, இது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பிரிக்ல இருக்கு
சிலிக்கா அப்படிங்கிற வேற இல்லை, சாண்ட் மண்ணு தான். இது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 50 to 60% இருக்கு. அலுமினா வந்து 20 to 30% வந்து பிரிக்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. லைம் அப்படிங்கிறது less than 5%. ஒரு சில கண்டென்ட்ல 5 to 10% போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் இல்லை 5% தான், less than 5% போட்டிருக்காங்க. அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது 5 to 6%. மெக்னீசியம் அண்ட் ஆல்கலிஸ் ரெண்டுமே வந்து less than 1% வந்து இருக்கு. இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா மேட்சஸ்ல கூட கொஸ்டின் கேட்கலாம். இங்க என்னென்ன இன்கிரியன்ஸ் இருக்கு, என்னென்ன கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு சதவீதம், எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலிக்காங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா prevent the shrinkage and warping. shrinkage and warping என்ன ஆச்சுன்னா சுருங்குறதுல இருந்து தடுக்கிறதுக்காக வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிலிக்கா யூஸ் பண்ணுவாங்க. மெயினா யூஸ் பண்றது ஸ்ட்ரென்த்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேஃபா வந்து ரீடைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரீடைன் த சேஃப், இதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, சிலிக்கா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து அலுமினா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இம்பார்ட் பிளாஸ்டிசிட்டி. அதாவது பிளாஸ்டிக் நெகிழ்வுத்தன்மை, ஈஸியா வந்து இந்த கிளே வந்து ஈஸியா மோல்ட் பண்ண முடியல. பிரிக்னா என்னதான் ஒரு கிளே பேஸ்ட் மெட்டீரியல் தான், இது ஈஸியா வந்து வளையக்கூடியதா மாத்திரதான் என்னது அலுமினாவோட பர்பஸ். லைம் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, reduce the shrinkage on drying. அதாவது ட்ரையிங் கண்டிஷன்ல அந்த ஸ்ட்ரிங்கேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது உருமாறும்ல, ஸ்ட்ரிங்கேஜ்னா என்னது சுருங்கும், அந்த சுருங்குற தன்மையை வந்து என்ன பண்ணும், லைம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அயன் ஆக்சைடு அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, கலருக்காக தான். கலர், அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் சொல்லலாம், கலர் அண்ட் ஹார்ட்னஸ் சொல்லலாம். மெக்னீசியா அப்படிங்கிறது எல்லோ கலரா இருக்கும், எல்லோ கலர் ஃபார்முக்காக கொண்டது. அல்கலிஸ்ல பொறுத்தளவு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம், அது லாஸ்டா கூட பார்க்கலாம். அதே மாதிரி இதுல இன்னொரு கொஸ்டின் மேஜரா நமக்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் எக்ஸஸ் ஆச்சுன்னா பிரிக்ல என்ன நிகழும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சிலிக்கா அதுல வந்து 50 to 60% சொல்லியிருக்காங்க. இதை விட அதிகமா போயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்னா பிரிட்டில் ஆயிடும், உடையிற தன்மைக்குரிய பொருளா மாறும், ஈஸியா உடஞ்சிரும் அப்படிங்கிற தன்மைக்குரிய மாறும். எதனால அப்படின்னா டியூ டு கொகிஷனால வந்து என்ன பண்ணும், பிரிட்டிலா மாறிடும் அப்படிங்காங்க. அலுமினா அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சோம்னா அலுமினா எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து லைம் 5% எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல வந்து ஓவர் பாண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து சேஃப் வந்து இர்ரெகுலர் சேஃபா மாறிடும், அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது கலருக்காக தான் யூஸ் பண்றது. அந்த கலர் மற்றும் ஹார்ட்னஸ்க்காக யூஸ் பண்றது. இது வந்து அதிகமா போயிடுச்சு அப்படின்னா டார்க் ப்ளூ கலரா அல்ல பிளாக்கிஷ் கலரா மாறிடும். மெக்னீசியா வந்து எல்லோ கலரா இருக்கும், இதுவுமே வந்து ரொம்ப லைட் எல்லோ கலரா மாறிடும். அதுக்கடுத்து அல்கலிஸ் அப்படிங்கிறது இதுல ஒரு இது நடக்கும், எஃப்யூலரன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட். இதுல வந்து அல்கலிஸ் அதிகமாயிடுச்சு சொன்னா அந்த பிரிக்கோட சர்ஃபேஸ்ல என்ன ஆகும்னா ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஒயிட் லேயர் தான் என்ன ஆச்சுன்னா எஃப்யூலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைம் கேட்ட பிவிக்யூ கொஸ்டின். ஓகேவா? இப்போ இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பிரிக்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அதாவது என்னென்ன கான்ஸ்டிடியூன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 6 தான் ஞாபகம் வச்சுக்கலாம். சிலிக்கா, அலுமினாக்கு அப்புறம் என்னது லைம்க்கு அப்புறம் அயன் ஆக்சைடு, மெக்னீசியா, லாஸ்டா வந்து அல்கலிஸ். இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாம். இதை ஒன்ஸ் பார்க்கும் போது இந்த பிரிக்குங்கிற டாபிக்கை தெளிவாக வந்து ரிவைஸ் பண்ணிடுப்பா. அந்த மாதிரி ரெகுலரா கொண்டு போனோம்னா கண்டிப்பா வந்து நம்ம எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சிலிக்கா அப்படிங்கிறது எவ்வளவு ஃபார்முலா என்ன, SiO2. அதுக்கடுத்து என்னது அலுமினா Al2O3. அதுக்கடுத்து லைம் CaO. ஃபோர்த்து அயன் ஆக்சைடு Fe2O3. ஃபிஃப்த் என்னது மெக்னீசியா அப்படிங்கிறது MgO. லாஸ்ட் வந்து அல்கலிஸ். இதுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சிலிக்கா இருக்கும், 50 to 60%. அலுமினா வந்து 20 to 30%. தேர்ட் வந்து லைம் அப்படிங்கிறது லெஸ் than 5%. அதுக்கப்புறம் வந்து அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது 5 to 6%. லாஸ்ட் மெக்னீசியா அல்கலிஸும் less than 1% இருக்கும். சிலிக்கா எதுக்காக யூஸ் பண்ணா ஸ்ட்ரென்தன் மட்டும் அதை வந்து சேஃப்ஸ் வந்து ரீடைன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது இன்னொரு எதை ப்ரிவென்ட் பண்ணுது, ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் வாப்பிங்கை ப்ரிவென்ட் பண்ணும், சுருங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்காங்க. அலுமினா அப்படிங்கிறது பிளாஸ்டிசிட்டி, இம்பார்ட் பிளாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து அலுமினா யூஸ் பண்றாங்க. லைம் வந்து ரெடியூஸ் ஸ்ட்ரிங்கேஜ் ஆன் ட்ரையிங்,
அதாவது சுருங்குற தன்மை ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் சுருங்கல, அந்த சுருங்குற தன்மையை குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, லைம் யூஸ் பண்றாங்க. அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது கலர், அது ரெட் கலர் ஃபார்ம் கொடுக்குது, அந்த இதுக்காக. அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து மெக்னீஷியம் அப்படிங்கிறது yellowish கலர். அல்கலைஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு எஃபர்ட் தான், ஒயிட் லேயர் வந்து மேல ஃபார்ம் ஆகும், பிரிக் மேல வந்து ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும். அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, எஃப்ளூயன்ஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க. முடிஞ்சா இது எக்ஸஸா போச்சு அப்படின்னா வேற என்ன, சிலிக்கா எக்ஸஸா போச்சுன்னா பிரிட்டில் ஆயிரும். எதனால, டியூ டு கொகிஷனால. ரெண்டாவது என்னது, அலுமினா எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதுக்கடுத்து மூணாவது லைம் எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஓவர் பாண்ட் ஆயிடும், அது அன்சேஃபா மாறிடும். அதுக்கடுத்து வந்து நாலாவது அயன் ஆக்சைடு எக்ஸஸ் ஆச்சுன்னா ரெட் கலரா இல்லாம டார்க் ப்ளூ கலராகவும் இல்லாட்டி பிளாக்கிஷ் கலரா மாறிடும். அஞ்சாவது மெக்னீஷியா எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லா எல்லோ கலரா மாறுற மாதிரி மாறிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது தெளிவா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து கம்பல்சரி மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் இருக்கு, அகைன் கேட்குற கொஸ்டின். நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 20 கொஸ்டின் இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் அதுல வந்து எழுதிடலாம், which ingredient prevent the stringage, cracks and warping of raw brick? Stringage and warping வந்து prevent பண்றது சிலிக்கா ஃபார்முலா Si2O3. அலுமினா வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, அலுமினா வந்து பிளாஸ்டிசிட்டி, இம்பாக்ட் பிளாஸ்டிசிட்டி. அயன் ஆக்சைடு கலருக்காகவும் ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஹார்ட்னஸ்க்காகவும். மெக்னீஷியம் அப்படிங்கிறது yellowish கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றாங்க. தேர்ட் கொஸ்டின், the presence of iron oxide in the earth brick primarily responsible for iron oxide அப்படின்னா இதுதான் கலர் தான், ரெட் கலர் அண்ட் ஆக்டிங் as a flux. அது ரெட் கலரா கொடுக்கும் அண்ட் ஹார்ட்னஸுக்கு. அது இது அயன் ஆக்சைடு எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா என்ன கலர்ல மாறும் அதுவும் கேட்கலாம், டார்க் ப்ளூ அல்லது பிளாக்கிஷ் கலரா இருக்கும். பிளாஸ்டிசிட்டி கொடுக்கறது அலுமினா, prevent the stringage சிலிக்கா, ப்ரொவைடிங் ஹார்ட்னஸும் நம்ம என்ன சொல்லலாம், இது சொல்லலாம் அயன் ஆக்சைடு. ஸோ அயன் ஆக்சைடு அல்லது ஹார்ட்னஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, இது கொடுக்காம ஹார்ட்னஸ் கொடுத்தாங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னதான், இதுக்கு தான் வந்து அயன் ஆக்சைடு. இல்ல ஸ்ட்ரென்த்துக்காக சிலிக்கா வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸஸ் ஆஃப் லைம் இன் அ பிரிக் ரிசல்ட் இன் லைம் அதிகமாச்சுன்னா என்ன சொன்னா ஓவர் பர்ன் ஆகும், அன்சேஃபா மாறிடும். அப்போ வந்து மெல்டிங் அண்ட் லாசஸ் ஆஃப் த சேஃப் ஆஃப் பிரிக். கரெக்டா, பிரிட்டில் ஆஃப் பிரிக் அமிச்சுன்னா சிலிக்கா எக்ஸஸ் ஆச்சுன்னா, டார்க் ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா அயன் ஆக்சைடு இம்ப்ரூவ் ஸ்ட்ரென்த் அமிச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணும், நம்ம சிலிக்கா வந்து ஆட் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே 4 ஆப்ஷன்ஸுமே ரிவைஸ் பண்ணிருங்கப்பா. அடுத்து வந்து the frog in a brick generally provide to நார்மலா பிரிக் இருக்காப்பா, பிரிக் வந்து இப்படி இருக்குமா, பிரிக்ல ஃப்ராக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க டாப் போர்ஷன்ஸ்ல வந்து இருக்கும். சரியா, இந்த ஃப்ராக் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ரெடியூஸ் த வெயிட் ஆஃப் த பிரிக். இந்த ஃப்ராகுக்கும் வெயிட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, கிடையாது. அப்போ ஃபார்ம் கீ ஆஃப் அ மாட்டர், அதாவது இன்னொரு ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் அந்த இது ஃப்ராக் அப்படிங்கிறது பாண்ட் ஏற்படுறதுக்காக இருக்கு. ரைட்டு. தேர்ட் வந்து பிரிண்ட் த மேனுஃபேக்சர் நேம் யூஸ் பண்றதுக்காக இருக்கு, இதுவும் கரெக்ட். அப்போ வந்து பிசி கரெக்டா, அப்போ ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட். ஓகேவா, ஃப்ராக் ரிலேட்டடா பார்த்தலாம். ஃப்ராக்ங்கிறது ரெண்டே பர்பஸ் தான். ஒன்று வந்து மேனுஃபேக்சர் நேம் அது போறதுக்காக, இன்னொன்று வந்து பாண்டிங், ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் மாற்று யூஸ் பண்ணி பாண்டிங் ஏற்படுறதுக்காக இதான் வந்து ஃப்ராக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ராகோட டைமென்ஷன் வந்து என்ன, 10 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். இதோட திக்னஸ் 1 or 2 சென்டிமீட்டர். நார்மலா ஃப்ராக் டைமென்ஷன் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர் கிராஸ் 4 சென்டிமீட்டர் கிராஸ் 1 or 2 சென்டிமீட்டர். அது எம்எம்ல சொன்னா 1 சென்டிமீட்டர் எவ்வளவு எம்எம், 10 எம்எம்மா. அப்போ 100 எம்எம் கிராஸ் 40 எம்எம் கிராஸ் 10 or 20 எம்எம் எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்து இதுலேயும் இந்த ஃப்ராகை வந்து அந்த ஃப்ராக் பண்றாங்கல்ல, அதுக்காக வந்து ஸ்டாக் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் போர்டுனா வேற எதுவுமே இல்லை, அந்த ஃப்ராகை வந்து ரெடி பண்றதுக்காக அது மேல வைக்கிறது தான். சரியா, இதோட சைஸ் எவ்வளவு இருக்கும்னா 21 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 6 சென்டிமீட்டர். இதோட லென்த் வந்து 21 சென்டிமீட்டர் இருக்கும், அதோட விட்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும், அதோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா, எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ராக் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டாக் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே பேலட் போர்டு அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இதுமே தெரிஞ்சுக்கணும். இதோட சைஸ் என்னன்னா 30 சென்டிமீட்டர் கிராஸ் 12 சென்டிமீட்டர் கிராஸ் 1 சென்டிமீட்டர்.
சரியா? இந்த பேலட் போர்டு எதுக்கு அமைச்சுன்னா ஒரு தடவை மேனுஃபேக்சர் பண்றாங்க பிரிக்கை, அதை வந்து கேரி ஓவர் பண்றதுக்காக யூஸ் பண்றதா வந்து இந்த பேலட் போர்டு. ஓகேவா? ஒன்ஸ் அப்படியே ப்ராப்பரா எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயுமே வந்து ஃபுல்லா பிவைக்யூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றேன். அதனால ஃபைனலுக்கு ரிவிஷன்ஸ்க்கு இது மட்டும் போதுமா, தாராளமா போதும். Sixth question, in which of the following process is the bug mill used? Bug mill அப்படிங்கிறது எங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னா பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ், பர்னிங்க்கும் பக் மில்க்கும் இதுவே இல்லை. ட்ரையிங் ஆஃப் பிரிக்ஸ் அதுக்கும் இல்லை. டெம்பரிங் ஆஃப் பிரிக் எடுத்து மோல்டிங் ஆஃப் பிரிக் இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. டெம்பரிங் ஆஃப் பிரிக் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரிங்னா வேற எதுவுமே இல்லை, அதாவது க்ளீனிங் சொல்லுவாங்கல்ல. ஐ மீன் நம்ம கிளே எடுத்துட்டு பிரிக் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு முன்னாடி அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அது கால்ட்டு மிதிப்பாங்க. அது மிதிக்கிறத கொஞ்சமா குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது க்ளீனிங் சொல்லுவாங்க. அது குவான்டிட்டி அதிகமா இருக்கு, ஒரு 50 பிரிக் தயாரிக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஈஸியா மிதிச்சு என்ன பண்ணலாம், இதை தயாரிச்சிருவாங்க. அது ஒரு 5 lakh பிரிக் தயாரிக்காங்கன்னா கால்ட்டு மிதிக்க எத்தனை பேர் மிதிக்க முடியும்? அதை என்ன பண்ணுவாங்கன்னா பக் மில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா டெம்பரிங் ப்ராசஸ், டெம்பரிங் ஆஃப் எர்த் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக் அமைச்சு என்ன ப்ராசஸ்லாம் பாருங்க. பிரிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே, கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஆஃப் கிளே. ரெண்டாவது மோல்டிங், மூணாவது ட்ரையிங், ட்ரை பண்ணணும், மோல்ட் பண்ணணும், அடுத்து ட்ரை பண்ணணும். நாலாவது பர்னிங். இந்த 4 ப்ராசஸ் தான் இது மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளே அப்படின்னா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அன்சாயிலிங், சைட்டை செலக்ட் பண்ணுவாங்க 200 mm வரைக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும், 200 mm வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த 200 mm கீழே இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, அன்சாயில் பண்ணி எடுப்பாங்க. ரெண்டாவது கிளீனிங், மூணாவது வெதரிங் ஆர் பிளெண்டிங் அண்ட் பிளெண்டிங், நாலாவது டெம்பரிங். இந்த டெம்பரிங்ல தான் வந்து ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னா நார்மலா கால்ட்டு மிதிக்கிறதா நீடிங் சொல்லுவாங்க. அதாவது டெம்பரிங் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஹெவி குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா பக் மில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மோல்டிங்ல வந்து 2 இருக்கும், ஒன்று வந்து ஹேண்ட் மோல்டு, இன்னொன்று மிஷின் மோல்டு. ட்ரையிங் நார்மலா இருக்கிறது. பர்னிங்ல வந்து பின்னாடி வந்து பர்னிங் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Seventh question, the process of burning bricks in a Hoffman kiln is, Hoffman kiln அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். Hoffman kiln அப்படிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். நார்மலாவே பர்னிங் என்னப்பா, பர்னிங் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வராங்க, ஹார்னஸ் ஸ்ட்ரென்த்தனுக்காகவும் ஹார்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பர்னிங் வந்து கொண்டு வராங்க. சரியா? அது வந்து நார்மலா டெம்பரேச்சர், பர்னிங் டெம்பரேச்சர் வளர்க்கணும் 900 டிகிரி செல்சியஸ் வந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நார்மல் பர்னிங் பண்ணலாம். அதுக்கு அடுத்து 8th ஃப்ளோட்டிங் ஆஃப் பிரிக் அக்கர்ஸ் டூ இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது பிரிக்ல என்ன இந்த டிஃபெக்ட்னால வருது அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளோட்டிங் ஆஃப் பிரிக் வந்து எதனால இருக்கு அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் கார்போனேசியஸ் அண்ட் மேட்டர்ஸ் அண்ட் கேசஸ் ஆர் சல்ஃபர் சொல்லலாம். கேசஸ் ஆர் சல்ஃபர், இதனால தான் என்னது ஃப்ளோட்டிங் வந்து ஆகுது. அண்டர் பர்னிங், இதுக்கு வந்து ஆன்சர் ஏ. அண்டர் பர்னிங்னா என்ன, இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட், இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட். அது ஓவர் பர்னிங் அப்படின்னா எதனால ஓவர் பர்னிங் ஆகுது, ஹை ஹீட்னால. எஃபிலரன்ஸ் அப்படிங்கிறது அல்கலிஸ். பார்த்தோம்ல, இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒயிட் பேச்சஸ், அதாவது ஒயிட் லேயர் வந்து பிரிக்கு மேல வந்து லேயர் ஆகும், அதான் வந்து எஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. வேற என்ன பார்க்கலாம், ஷஃப் அப்படிங்கிறது ரெயின் வாட்டர் வந்து பிரிக்ல வந்து இருக்கிறதுனால வந்து அதை சொல்லுவாங்க. ரெயின் வாட்டர் வந்து ஹார்ட் பிரிக்ல வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க, ஷஃப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. Ninth question, the characteristic metallic ring sound when two bricks are stuck together indicates, அதாவது 2 பிரிக்கை வந்து தூக்கி போடும் போது இதுக்கு மேல மெட்டாலிக் சவுண்ட் வரும். அது எதனால அப்படின்னா அப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, குட் டிகிரி ஆஃப் பர்னிங் அண்ட்
காம்பாக்ட்னஸ் சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல தரமான பிரிக்குன்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது நல்ல தரமான பிரிக்கா செக் பண்றதுக்கு ஹார்ட்னஸ் வந்து அதிகமா இருக்கா, ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கா செக் பண்ணிருப்பாங்க. 2 பிரிக் என்ன பண்ணுவாங்க, மேல தூக்கி போட்டு அது ரெண்டும் ஒன்று அடிக்குமா ஆகும், மெட்டாலிக் சவுண்ட் ரிங் வரணும். வந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க குட் டிகிரி பாண்டிங் காம்பாக்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Tenth question. For the first class brick, the water absorption after 24 hours immersing should not exceed 20% exceed ஆகக்கூடாதுப்பா. பிரிக்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எடுத்துக்கலாம். இதுல வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது 20%. less than or equal 22%. செகண்ட் கிளாஸ்ங்கிறது less than 25% சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் கிளாஸ் பிரிக்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இதுமே கேட்டுருக்காங்கப்பா பிரிக். இது வந்து எதில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா kg/cm² மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து கிரேட்டர் தென் 105 இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னு சொன்னா கிரேட்டர் தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 105 kg/cm² அதிகமாக இருக்கணும். இது 70, இது வந்து 35. 11th question. During the compressive strength test, bricks are placed in the testing machine with அந்த கம்ப்ரெஷன் டெஸ்ட் அப்போ பிரிக்ஸ் வந்து எப்போ எப்படி வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ராக் ஃபேஸ் அப்வர்ட் அண்ட் ஃபில்லிங் வித் மார்டர் இப்படிதான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நார்மலா பிரிக் டெஸ்டஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன டெஸ்டஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. நார்மலா பிரிக் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், கம்ப்ரெசிவ் டெஸ்ட். ரெண்டாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். தேர்டு எஃப்யூலரன்ஸ். ஃபோர்த்து வார்பேஜ் டெஸ்ட். ஃபிஃப்த்து டைமென்ஷன் டெஸ்ட். இதுக்கெல்லாம் ஐஎஸ் கோட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 3495 பார்ட் 1, இதுல பார்ட் 2, இதுல பார்ட் 3, இதுல பார்ட் 4, 3495 பார்ட் 4. இதுல வந்து ஐஎஸ் கோட் 1077 யூஸ் பண்ணுவாங்க. இதுல கொஸ்டின் எது ஆரம்பிச்சுன்னா இதுல அதிகமா கொஸ்டின் கேட்காங்கப்பா. எஃப்ளூயன்ஸ் டெஸ்டஸ் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பர்சன்டேஜஸ் இருக்கும். எஃப்ளூயன்ஸ்னா என்ன, அல்கலிஸ், அதாவது ஒயிட் பேட்சஸ் வந்து இருக்கும். ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுமா, ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த ஒயிட் லேயர் வந்து 10% லெஸ் தென் 10% இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து ஸ்லைட் லைட்டா இருக்குன்னு அர்த்தம். 10 to 50% இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். கிரேட்டர் தென் 50% அப்படின்னா சிவியர், அதாவது லார்ஜ் ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா சீரியஸ். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஒயிட் பேச்சஸ் எஃப்ளூயன்சஸ் வந்து கிரேட்டர் தென் 50% அப்படின்னா அதோட கண்டிஷன் என்ன, ஆப்ஷன் ஏ ஸ்லைடு, மாடரேட், சிவியர் அல்லது சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரேட்டர் தென் 50% என்னது, சிவியரா இருக்கும் அப்படிங்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுக்கடுத்து டைமென்ஷன் டெஸ்ட்டை பொறுத்தளவு டாலரன்ஸ் வந்து கேட்பாங்க. டாலரன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த டைமென்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு நம்பர் ஆஃப் பிரிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 20 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிரிக்கோட வித் எவ்வளவு, நார்மல் டைமென்ஷன் வந்து 19x9x9. ஒரு பிரிக்கு 19 அப்படின்னா 10 பிரிக்கு எவ்வளவு 190. அப்ப 20 பிரிக்கு 380. லென்த்தை கேட்டாங்க அப்படின்னா 380 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 80 mm. ஞாபகம் வச்சுக்கணும், இங்க சென்டிமீட்டர் இங்க mm, இது ஞாபகம் ஃபர்ஸ்ட். அது வித்தை கேட்டாங்க அப்படின்னா வித் எவ்வளோ 9, 10க்கு 90, 20க்கு 180. 180 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 40 mm. அதே இது ஹைட் கேட்டாங்க அப்படின்னா ஹைட் வந்து நார்மலா 9 சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்னா 180 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 40 mm. அதே இது 4 சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்னா 4னா எவ்வளவு 80 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 20 mm. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாலரன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குப்பா.
அதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கடுத்து சிலிக்கா பிரிக் பிலாங்ஸ் டு த கேட்டகரி ஆஃப் சிலிக்கா பிரிக்னா ஆசிட் பிரிக் தான் சொல்லுவாங்க. அதாவது ரிஃபாக்டரி பிரிக்கை வந்து 3 தான் பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆசிட் பிரிக், பேசிக் பிரிக், நியூட்ரல் பிரிக். 3 தான். ரிஃபாக்டரி பிரிக் எத்தனை பிரிக்காங்க? 3 இது. என்னது? ஆசிட் பிரிக், பேசிக் பிரிக், ரிஃபாக்டரி நியூட்ரல் பிரிக். ஆசிட் பிரிக்ல என்ன இருக்கும்னா 95 to 97% என்ன இருக்கும்? சிலிக்கா கண்டென்ட் இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா சிலிக்கா பிரிக் சொல்லுவாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா பேசிக் பிரிக்ல மெக்னீஷியா அதிகமா இருக்கும். அதனால மெக்னீஷியா பிரிக்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் பிரிக் வந்து காமன், எல்லாமே இருக்கும். The hardness of the brick is tested in the field by, அதாவது ஃபீல்ட்ல வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் பிரிக் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா 2 பிரிக்கை வந்து ஸ்கிராச் பண்ணுவாங்க. ஸ்கிராச் பண்ணிட்டு நெயில வச்சு என்ன பண்ணுவாங்க, நெயில் சைஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கிராச் பண்ணுவாங்க. அப்போ எந்த ஒரு கிராக், எந்த ஒரு மார்க்குமே இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இம்மர்சிங் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரிக்கிங் 2 bricks டுகெதர்னா 2 பிரிக்கை மேலே தூக்கி போடும்போது மெட்டாலிக் சவுண்ட் வந்துச்சுன்னா அது ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக, ஐ மீன் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஹார்ட்னஸ்க்கு வந்து ஃபிங்கர் நெயில்ஸ் வித்தா ஃபிங்கர் நெயில்ஸ் ஸ்கிராச்சிங் பண்ணி பார்த்துட்டு ஃபிங்கர் நெயில்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, கிராக் பண்ணி பார்ப்பாங்க. எந்த ஒரு மார்க்குமே இல்லாமன்னா ஹார்ட்னஸ் நல்லா இருக்கு. இது வந்து என்னது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. இது வந்து என்னது, வாட்டர் அப்சார்ப்ஷனுக்காக பார்ப்பாங்க. பதினாலாவது, இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக் பேலட் இஷ்யூஸ். பேலட் போர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கேரி ஓவர் பண்றதுக்காக. கேரிங் த மோல்டட் பிரிக்ஸ் ஆஃப் ட்ரை கிரவுண்ட், இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பேலட் போர்டு சைஸ் என்னப்பா, 30 சென்டிமீட்டர் கிராஸ் 12 சென்டிமீட்டர் கிராஸ் 1 சென்டிமீட்டர். அதே ஸ்டாக் போர்டோட சைஸ் 21 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 6 சென்டிமீட்டர். லென்த்து, பிரெத்து, வித் ஹைட்டு, இந்த திக்னஸ் இதில் தான் இருக்கும். ஃப்ராக் சைஸ் 10 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 1 or 2 சென்டிமீட்டர். 15th question. Dash are caused in the bricks by entrapped air with the voids of clay. அதாவது கிளேயோட வாய்ட்ஸ்ல வந்து ஏர் வந்து ஃபில் ஆகுறது என்ன சொல்லுவாங்கன்னா லேமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஃப் அப்படின்னு வச்சுன்னா என்ன, ரெயின் வாட்டர் நல்லா வந்து பிரியறதான்னு சொல்லுவாங்க, சஃப்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து எக்ஸஸ் ஆஃப் கார்பனேஷன் அண்ட் கேசஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா. பிளிஸ்டர் இருந்துச்சுன்னா மோல்ட் பண்ணும் போது அதோட வாய்ஸ்ல என்ன ஆகும், ஏர் ஃபில் ஆகுது. மோல்டிங் அப்போ வந்து ஏர் ஃபில் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, பிளிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. Sixteenth question. Which one of the following statement is not correct? எது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன கொடுத்தாங்கன்னா ரஸ்டிக் பிரிக், ஆர்ச் பிரிக், பேல் பிரிக், அதுக்கப்புறம் பாடி பிரிக். இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா பர்னிங் ஆஃப் பிரிக்ல வரும்பா. டியூரிங் பர்னிங் பேஸ் பண்ணி 3 தான் சொல்லுவாங்க, ஆர்ச் பிரிக், பேல் பிரிக், பாடி பிரிக். ஆர்ச் பிரிக் அப்படிங்கிறது அது ஓவர் பர்ன் அண்ட் ஆல்சோ கிளிங்கர் பிரிக்னு சொல்லலாம். ஓவர் பர்ன் பிரிக் சொல்லலாம், கிளிங்கர் பிரிக் சொல்லலாம். இது அப்டைன் ஃப்ரம் த இன்னர் போர்ஷன் ஆஃப் த கிலன். இது கரெக்ட். ரெண்டாவது பேல் பிரிக் ஆர் ஓவர் பர்ன்ட் பிரிக் அப்டைன் ஃப்ரம் த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த கிலன் சொல்லுவாங்க. இது ஓவர் பர்ன் கிடையாது, அண்டர் பர்ன். அப்ப இதானது நாட் கரெக்ட். பாடி பிரிக்ஸும் வந்து வெல் பர்ன்ட் பிரிக் சொல்லுவாங்க, ஆக்குபைங் த சென்டர் போர்ஷன் ஆஃப் த கிலன் சொல்லுவாங்க. இது கரெக்ட். அப்ப ஆன்சர் சி. 17th question. The standard size of the modular brick as per IS code. இது நார்மலா என்ன ஆச்சுன்னா 19 cross 9 cross 9 சென்டிமீட்டர். இது என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் சைஸ், அதாவது நாமினல் சைஸ் சொல்லலாம். நாமினல் சைஸ் சொல்லலாம். இது என்னது, இது வந்து நார்மலா ஃபுல்லாவே சேர்த்து பார்த்துடலாம். பிரிக்கோட காமன் சைஸஸ் அப்படின்னு சொன்னா 2 தான் பிரிப்பாங்க, கன்வென்ஷனல், ட்ரெடிஷ்னல், அது யூசர் சைஸ் இப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்டாண்டர்ட், மாடுலர் ஆர் நார்மல் சைஸ். இதுல இது யூஸ்வல் சைஸ், நார்மலா எல்லாருமே சொல்றது யூஸ்வல் சைஸ். இது நாமினல் சைஸ்.
சைஸ்னா ஸ்டாண்டர்ட் ஆர் மாடலர் பிரிக் அளவு 19 சென்டிமீட்டர் கிராஸ் 9 சென்டிமீட்டர் கிராஸ் 9 சென்டிமீட்டர். அதாவது பிரிக் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது எவ்வளோ 19 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டர், ஹைட்டு 9 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே நாமினல் சைஸ் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர் கிராஸ் 10 சென்டிமீட்டர். இதே மேலே கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் யூசர் சைஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது 23 சென்டிமீட்டர், இது வந்து 11.2 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். இது வந்து 23 சென்டிமீட்டர், இது 11.4 சென்டிமீட்டர், இது 7.6 சென்டிமீட்டர். ஓகேவா? இதே இன்ச்சஸ்ல சொல்லணும்னா 9 இன்ச்சஸ் இன்ட்டு 4 3/8 இன்ச்சஸ் இன்ட்டு 2 3/4 இன்ச்சஸ். இதே இன்ச்சஸ்ல சொல்லணும்னா 9 இன்ச்சஸ் இன்ட்டு 4 1/2 இன்ச்சஸ் இன்ட்டு 3 இன்ச்சஸ். ஓகேவா? இது ஃபுல்லாவே வச்சுக்கோங்க. இதே டைல் பிரிக் அப்படின்னா அதோட சைஸ் என்னன்னா 20 கிராஸ் 10 கிராஸ் 4 சென்டிமீட்டர் இல்ல 19 கிராஸ் 9 கிராஸ் 4 சென்டிமீட்டர் சொல்லலாம். சைஸஸ்ல கேட்பாங்கப்பா. அதுக்கு அடுத்து the minimum 18th question, the minimum compressive strength of a common building brick as per IS code எவ்வளவு இருக்கும்? மினிமம் வந்து 3.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் யூனிட் வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நார்மலா 19. the alumina contains a high quality fabric should be அலுமினால இருக்கும் 20 அதாவது 20 to 30% பார்த்தோமா? இல்ல ஆன்சர் இல்ல அப்படின்னா 25 to 30%. இது ஒரு டைம் கேட்ட PYQ क्वेश्चंस. 20th question, the crushing strength of the heavy duty bricks should be more than crushing strength எவ்வளவு இருக்கும்? more than 40 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஆன்சர் C. crushing strength compressive strength எல்லாமே சேம் தான். டாலரன்ஸ் டெஸ்ட் பார்த்தோம்ல 21, the tolerance of the dimension of the batch 20 bricks நார்மலா எவ்வளவு இருக்கணும்? லென்த் பிரெத் டைமென்ஷன் டெஸ்ட்னா கோட் என்னப்பா? IS 1077. ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இதானே? இது வந்து 9 சென்டிமீட்டர், இது வந்து 19 சென்டிமீட்டர். அப்போ வந்து எவ்வளோ நார்மலா இருக்கணும்? இது 20 பிரிக்ஸ்க்கு அப்படின்னா 380 சென்டிமீட்டர், இது 180 சென்டிமீட்டர், இதுவும் 180 சென்டிமீட்டர், இது வந்து 80 சென்டிமீட்டர். அப்படியே மல்டிபிள் பண்ணா முடிஞ்சிச்சு. டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 80 mm. ஞாபகம் வச்சுக்கணும் சென்டிமீட்டர் இது mm. 40 mm 40 mm 20 mm. இது எவ்வளோ லென்த் அப்படின்னு வச்சுன்னா 80 mm. ஆன்சர் சி வந்து ஆன்சர் சி. 22, the range of the alumina present in the good brick வந்து எவ்வளோ ரேஞ்ச்? 20 to 30%. சிலிக்கா 50 to 60%. லைம் less than 5%. iron oxide 5 to 6%. alkalis and magnesia less than 1%. 23, the number of brick required per meter cube of brick masonry. 1 meter cube க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் brick தேவை அப்படிங்கிறதுனா 1 meter cube divided by brick or size 20 cross 10 cross 10 அப்போ வந்து 0.2 into 0.1 into 0.1 இதை போட்டோம்னா 0.002. இதை மல்டிபிள் பண்ணா எவ்வளவு? 500 நம்பர் சொல்லும்பா. அது தெரியல அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். வேற எதுவுமே இல்லை. இது 3 டிஜிட்டா அப்போ 1000ஆல் 2 பெருக்கணும். 1000 2 பெருக்குனா 1000 டிவைடட் பை 2ன்னு வரும். 1000 2ஆல் டிவைட் பண்ணா 500 நம்பர்ஸ் 500 நம்பர்ஸ். 24th question, the deformation of the shape of brick caused by the rain water falling on the hard bricks is. அதாவது ரெயின் வாட்டர் வந்து ஹார்ட் பிரிக்ஸ் மேலே இருந்துச்சுன்னா சஃப் அப்படிங்கிறது பார்த்தோமா? பிளிஸ்டர்னா என்ன? அந்த ஏர் வந்து மோல்டிங் பண்றப்போ ஃபிக்ஸ் ஆச்சுன்னா பிளிஸ்டர்னு சொல்லுவாங்க. கிராக் அப்படிங்கிறது நார்மலா டிஃபார்ம் ஆச்சுன்னா கிராக்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது கேசஸ் அதாவது சல்ஃபர்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிறதா வந்து ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. எஃப்ளரன்சஸ் அப்படின்னா ஒயிட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுறது. அண்டர் பர்னிங் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஹீட். ஓவர் பர்னிங் அப்படின்னா ஹை ஹீட் வந்து இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், white already நிறைய டைம் பார்த்துட்டோம். white deposit which sometimes gather the one surface of the brick masonry is known as a effluence. ஸோ ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் டிஸ்கஷன் முடிஞ்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஃபர்தரா இது கொண்டு போகலாமா டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளுக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற, ஏஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஃபுல்லாவே பிளான் பண்ணிருக்காங்க. இது வேற எதுவுமே இல்லை, 3 போர்ஷன் தான், டெக்னிக்கல், ஜிஎஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ். இந்த 3க்குமே சேர்த்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வந்து உங்க டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்க. 9344835851 நம்பருக்கு எப்போ மெசேஜ் பண்ணாலும் ஈவினிங் 8 o'clock வந்து என்ன பண்ணுவாங்க, உங்க குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஃபர்தர் எந்த டீடைல் வேணாலும் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா டெஸ்ட்டுக்கு படிங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.